சிம்மராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்களை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திற்கான முழுமையான பலன்களை நீங்கள் பெறலாம். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு சில கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அமைய இருக்கிறது. தற்போது மகர ராசியில் உள்ள புதன் பகவான் பிப்ரவரி 4ஆம் தேதி கும்ப ராசிக்கும் பிப்ரவரி 26ஆம் தேதி மீன ராசிக்கும் பெயர்ச்சியாக இருக்கிறார். சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதி கும்பராசியில் பயணத்தை தொடங்க உள்ளார். குரு பகவான் ரிஷப ராசியிலும், செவ்வாய் பகவான் மிதுனத்தில் வக்கர நிலையிலும், கேத்து பகவான் கன்னி ராசியிலும், கும்பத்தில் சனீஸ்வர பகவானும், சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் உள்ளார். சுக்கிர பகவான் உச்சம் பெறுவது மீன ராசியில் மட்டுமே. அதே போல ராகு பகவான் மீனத்திலும் இருக்கிறார். இந்த கிரக நிலைகளில் தான் உங்களுடைய ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதத்தினுடைய 2வது பாகம் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். ராசிக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து மாதம் துவங்குவதால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை உண்டாக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதன் பகவான் 6இல் இருப்பதால் அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் இருப்பதால் வயிறு தொடர்பான பிரச்சனைகள், செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது சர்வீஸ் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். புகழ் பெயர் உண்டாகும். மிகப்பெரிய தன லாபத்தை பெறும் யோகம் உண்டு. புதன் பகவான் பிப்ரவரி 4ஆம் தேதி சப்தமஸ்தானத்திற்கு செல்கிறார். அங்கு புதன் பகவான் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் இந்த இணைவு வியாபார கூட்டாளி உங்களுக்கு துரோகம் செய்ய வாய்ப்புகள் உண்டு. நெருங்கிய நண்பர் நம்பிக்கை துரோகம் செய்ய வாய்ப்புகள் உண்டு. முதலீட்டு ஆலோசனை சொல்பவரே தவறாக வழி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய அறிவு அனுபவத்தை பயன்படுத்தி நடப்பது நல்லது. பிறரை யாரையும் நம்பாதீர்கள். பிப்ரவரி 4 முதல் 26ஆம் தேதி வரை இது போன்ற நிலை இருப்பதால் பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் 26ஆம் தேதி அமர்வதால் தொழிலில் நல்ல மாற்றத்தை காண முடியும். புதன் பகவான் சுக்கிர பகவான் இணைவாக இருப்பதால் உத்தியோக ரீதியான உயர்வு ஏற்படும். வேலை வாய்ப்புகள் உருவாக்கும். அந்த வாய்ப்புகள் உங்களை உயர்த்தும். சிம்மராசி அன்பர்களே, வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த காலகட்டத்தில் நிர்வாகத்துறை, அரசு துறை, அரசு அதிகாரிகளோடு நல்ல நட்புறவுகள் ஏற்படும். சிலருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள், நரம்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் உண்டாகும். லாபத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது பூமி தொடர்பான விஷயங்களை காட்டுகிறது. சொத்தை விற்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அதற்கு கிடைக்கும் லாபம் குறைவாகவே இருக்கும். மூத்த சகோதரர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். 2ஆம் இடத்தில் கேத்து பகவான், 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது கழுத்து முதுகு வலியை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புதியதொரு வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 8, 10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனையாவது திடீர் வேலை மாற்றத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும். வகுப்புகளில், அதாவது 10, 11, 12ஆம் வகுப்புகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கூடுதலான கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்டங்கள் பெருக ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, மேற்கூறிய இந்த விஷயங்களை கவனித்து செய்தால் இந்த பிப்ரவரி மாதத்தை மிக அழகாக எளிதாக கடந்துவிட முடியும்.
முடியாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். அன்னதானமோ ஆடை தானமோ மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தால் சில கிரக கோளாறுகள் அகலும், சில பிரச்சனைகள் தீரும், வயிறு சம்பந்தமான உபாதைகள் அகலும். இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வேங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே என்று அம்மையப்பரை, சிவபெருமானை, பார்வதி பரமேஸ்வரனை, சிவசூரிய பகவானை வணங்குங்கள். எல்லாம் நல்லதாகவே அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.